வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளுடைய சுபயோகம் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் 2026ஆம் வருஷத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜோதிட நிகழ்வு. 2026 ஜூலை 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் மொத்தம் 138 நாட்கள் சனி பகவான் வக்ர நிலையில இருக்க போறாரு. பஞ்சாங்க கணக்குப்படி சனி பகவான் மீன ராசியில வக்ரகதியில சஞ்சரிக்கிறாரு. துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ரம் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகுது, வேலை, தொழில், கடன், எதிரிகள், குடும்பம், ஆரோக்கியம்னு எல்லாத்தையும் நம்ம யதார்த்தமா நம்ம பார்க்க போறோம். முதல்ல வக்ரம் அப்படின்னா என்னன்னு சுருக்கமா புரிஞ்சுப்போம். வக்ரம்னா ஏதோ ஒரு கெடுதல் நடக்க போகுது அப்படின்னு பயப்பட தேவையில்லை. ஒரு கிரகம் வக்ரமாகும் போது அது தன்னோட வேகத்தை குறைச்சி நம்மளோட வாழ்க்கையில நாம இது வரைக்கும் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்க வைக்கும். அதாவது ரிவிஷன் பண்றோம் நேரம். ஸ்கூல்ல பரீட்சைக்கு முன்னாடி நம்ம எல்லா பாடத்தையும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில விடுபட்டு போன விஷயங்களை, பாதியில விட்ட வேலைகளை, தீர்க்கப்படாத பழைய பிரச்சனைகளை மறுபடியும் நம்ம முன்னாடி கொண்டு வந்து இதை ஒழுங்கா முடிச்சு வை அப்படின்னு சொல்றது தான் இந்த வக்ர காலம். துலாம் ராசிக்கு சனி பகவான் யோகக்காரகன். 4 மற்றும் 5க்கு அதிபதியான சனி பகவான் இப்போ உங்களுக்கு 6ஆம் இடமான மீன ராசியில உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஜோதிடத்துல 6ஆம் இடம் அப்படின்றது என்ன? கடன், நோய், எதிரிகள், போட்டிகள், வழக்கு, தகராறுகள், தினசரி உழைப்பு மற்றும் வேலை பளுவை குறிக்கும். பொதுவாகவே 6ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது. 6ல் பாவி இருக்க வெற்றி நிச்சயம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கிரகம் வக்கரமாகும் போது என்ன நடக்கும்? பழைய எதிர்ப்புகள், ஏற்கனவே இருந்த கடன் சுமைகள், கவனிக்காம விட்ட சின்ன சின்ன உடல் உபாதைகள் இதெல்லாம் மறுபடியும் தலை தூக்கும். ஆனால் பயப்பட வேணாம். இந்த முறை அதையெல்லாம் நிரந்தரமாக முடிச்சு வைக்கிறதுக்கான மன தைரியத்தையும் வழியையும் சனி பகவானே உங்களுக்கு கொடுப்பாரு. இப்போ வேலை விஷயத்துக்கு வருவோம். வேலை பார்க்குற துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த 138 நாட்கள் எப்படி இருக்கும்? ஆஃபீஸில் வேலை சுமை கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். என்னப்பா எல்லா வேலையும் என் தலையிலேயே கட்டுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். கூட வேலை பார்க்குறவங்க தங்களோட வேலையை கூட உங்ககிட்ட தள்ளி விட்டுட்டு போகிற சூழ்நிலை வரலாம். ஆனால் நல்லா கவனிங்க, இதனால் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. உங்களால் மட்டும்தான் இந்த வேலையை ஒழுங்காக முடிக்க முடியும்னு மேலதிகாரிகள் நம்புறதால தான் இந்த கூடுதல் சுமை உங்களுக்கு வருது. இந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையாக இருந்து வேலையை முடிச்சு காட்டிட்டீங்கன்னா அடுத்து வரப்போகிற ப்ரொமோஷன் இல்லாட்டி சம்பள உயர்வுக்கு நீங்கள் தான் முதல் ஆளாக நிற்பீங்க. நீங்கள் ரொம்ப நாளாக வேலைக்கு மாறணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா, முன்னாடி இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் பதிலே வராமல் இருந்த கம்பெனிலேருந்து திடீர்னு கால் வரலாம். பழைய மேனேஜரு இல்லாட்டி பழைய கம்பெனி நண்பர்கள் மூலமாக ஒரு புதிய வேலை வாய்ப்பு கதவை தட்டலாம். ஆனால் ஒரு முக்கியமான எச்சரிக்கை, புதிய ஆஃபர் லெட்டர் கைக்கு வந்து பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் பழைய வேலையை ரிசைன் பண்ணணும். அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு தப்பான முடிவு எடுத்துடாதீங்க. 6ஆம் இடம்னாலுமே மறைமுக எதிரிகள், பொறாமை இதெல்லாம் இருக்கும். உங்களை தேவையில்லாமல் வாக்குவாதத்தில் இழுக்கிறதுக்கு சிலர் முயற்சி பண்ணுவாங்க. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், வாய் வார்த்தையை குறைக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் மெயில் மூலமாகவோ இல்லாட்டி டாக்குமெண்ட்டாகவோ பதிவு பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் என்ன வேணால் பேசுங்க, என் வேலை பேசும் அப்படின்னு அமைதியாக நகர்ந்துடணும். அடுத்ததாக தொழில் பண்ணுறவங்க, சுய தொழில் பண்ணுற துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு இன்டர்னல் ஆடிட்டிங் நேரம். அதாவது பிஸ்னஸில் எங்கே ஓட்டை இருக்குன்னு பாருங்கள். தேவையில்லாத செலவுகள் எங்கே நடக்குது, எந்த மெட்டீரியல் வேஸ்ட் ஆகுது, வேலை ஆட்கள் கரெக்டாக வேலை செய்கிறாங்களா, இதையெல்லாம் சரி செய்ய இதுதான் சரியான நேரம். ரொம்ப நாளாக வர வேண்டிய பெண்டிங் பேமெண்ட்ஸ் வராமல் இழுத்தடிச்சிட்டு இருந்துச்சுன்னா அதை இந்த நேரத்தில் தொடர்ந்து முயற்சி பண்ணி வசூல் பண்ணலாம். அவசரமாக விரிவாக்கம் வேணாம். பிஸ்னஸ் நல்லா போகுது, உடனே இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம், பெரிய கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு மட்டும் இந்த 138 நாட்களுக்கு முடிவெடுக்காதீங்க. இருக்கிற பிஸ்னஸை ஸ்ட்ராங் பண்ணுங்க, சிஸ்டத்தை முறைப்படுத்துங்க. விரிவாக்கத்தை சனி வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். பணம் சம்பாதிக்கிற வாய்ப்புகள் இருந்தாலும் கூட பணத்தை எப்படி கையாளணும் அப்படின்றதுல தான் துலாம் ராசிக்காரங்களுடைய சாமர்த்தியமே இருக்கு. கடன் பிரச்சனை இருக்கவங்களுக்கு அதை தீர்க்க ஒரு தெளிவான திட்டம் கிடைக்கும். முதல்ல உங்க மொத்த கடனையும் ஒரு பேப்பர்ல எழுதுங்க. அதிக கடன் உள்ள வட்டி, அதாவது அதிக வட்டி உள்ள கடன் எதுன்னு பாருங்க. அதை முதல்ல அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சின்ன சின்ன கடன்களை ஒவ்வொன்றா முடிச்சு கொஞ்சம் ஃப்ரீ ஆகுறதுக்கு சனி பகவான் உங்களுக்கு ஒரு வழியை காட்டுவாரு. நீங்க செய்யக்கூடாத தவறுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. சொந்தக்காரங்க, நண்பர்கள் எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் உங்க பேர்ல லோன் எடுத்து கொடுக்காதீங்க. அப்புறம் நீங்க தான் கட்ட வேண்டிய நிலைமை வரும். கிரெடிட் கார்டு இல்லாட்டி தேவையில்லாத இஎம்ஐ போடுறது இதெல்லாம் கண்டிப்பாக குறைச்சிக்கணும். இன்னைக்கு வாங்கிட்டு அப்புறம் கட்டிக்கலாம் அப்படின்ற மனப்பான்மையை தள்ளி வச்சிருங்க.
அடுத்ததா குடும்பம், திருமணம் மற்றும் சொந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெளி உலகத்துல நம்ம எவ்வளோ ஜெயிச்சாலும் வீட்டுக்குள்ள அமைதி இருந்தாதான் நமக்கு நிம்மதி கிடைக்கும். இந்த 138 நாட்கள்ல குடும்பத்துல என்ன கவனம் தேவை? வேலை ஸ்ட்ரெஸ்ஸை வீட்டுக்கு கொண்டு வராதீங்க. ஆஃபீஸில் டென்ஷன் இருக்கும், மேனேஜர் திட்டி இருக்கலாம், வேலை முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் வீட்டு வாசல் படியை தாண்டும் போது அந்த டென்ஷனை அங்கேயே விட்டுட்டு வாங்க. அடுத்ததா கணவன் மனைவி உறவு 6ஆம் இடம் ஆக்டிவ் ஆகுறதால சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஈகோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீ சொன்னது தப்பு, நான் சொன்னது தான் சரி அப்படின்னு வாக்குவாதம் பண்ணாதீங்க. யார் ஜெயிச்சா என்ன, நாம கூட ஜெயிக்கணும் அப்படின்னு விட்டு கொடுத்து போங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துலையோ இல்லாட்டி பிஸ்னஸ் வட்டாரத்துலேயோ ஒரு நல்ல வரன் அமைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவசரப்படாமல் அந்த நபரோட குணம், குடும்ப பின்னணி எல்லாத்தையும் நல்லா விசாரித்து முடிவெடுங்க. பழைய குடும்ப பிரச்சனைகள், குடும்பத்தில் பாகப்பிரிவினை, சொத்து விவகாரம்னு பழைய பஞ்சாயத்துகள் இருந்தால் இந்த நேரத்தில் நடுநிலையான பெரியவங்க முன்னிலையில் பேசி சமரசமாக முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். சனி 6ஆம் இடத்துல வக்கரமாகும் போது உடல் நலத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் கட்டாயம் தேவை. தூங்குற நேரம், சாப்பிட்ற நேரம் இதையெல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. வேலை அவசரத்தில் சாப்பாட்டை ஸ்கிப் பண்ணுற பழக்கத்தை மாற்றுங்க. அஜீரண கோளாறுகள், வாயு பிரச்சனை, கீழ் முதுகு வலி, கால் மற்றும் மூட்டு வலிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ கவனமாக இருந்துக்கோங்க. சின்ன அறிகுறிகளையும் அலட்சியப்படுத்தாதீங்க. உடம்புல ஏதாவது சின்ன அசௌகரியம் தெரிஞ்சா கூட இது சரியாயிடும் அப்படின்னு தள்ளி போடாமல் உடனே மருத்துவரை பார்த்து செக்அப் பண்ணிக்கோங்க. தினமும் காலையில் ஒரு 15 நிமிஷம் மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் இல்லாட்டி நடைப்பயிற்சி பண்ணுங்க. மனசு அமைதியாக இருந்தாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். சனி பகவானோட அருள் கிடைக்கவும் கெடு பலன்கள் குறையவும் நாம செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரங்களை பார்க்கலாம். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் இல்லாட்டி சனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம். சனி பகவானுக்கு பிடிச்சதே உழைப்பு தான். கூலி தொழிலாளிகள், தூய்மை பணியாளர்கள், மாற்றுத்திறனாளிகள், வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு, ஆடை இல்லாட்டி மருத்துவ உதவிகளை செய்யுங்க. காலையில் காகத்துக்கு எள் கலந்த சாதம் வைக்கிறது, மரத்தடியில் உள்ள எறும்புகளுக்கு ரவை இல்லாட்டி சக்கரை வைக்கிறது மிக சிறந்த பரிகாரம். எந்த இடத்துலையும் குறுக்கு வழியில் போகாமல் நேர்மையாக உழைச்சாலே சனி பகவான் உங்களை கைவிட மாட்டார். அன்பான துலாம் ராசி நேயர்களே, மொத்தத்தில் இந்த 2026 சனி வக்ர காலம் அப்படின்றது உங்களை சோதிக்கிற காலம் கிடையாதுங்க. உங்களை பட்டத்திட்டி உங்களுடைய நிஜமான பலத்தை உங்களுக்கு புரிய வைக்க போகிற காலம். பிரச்சனைகளை தள்ளி போடாதீங்க, கடனை திட்டமிட்டு குறைங்க, எதிர்ப்புகளை உங்களுடைய திறமையால அமைதியா சமாளிங்க, ஆரோக்கியத்துல சமரசம் செய்யாதீங்க. இந்த 138 நாட்களை ஒரு சவாலா எடுத்து ஜெயிச்சு காட்டுங்க. கண்டிப்பா வெற்றி உங்களுக்கு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை, சந்தேகங்களையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மளுடைய சுபயோகம் தமிழ் சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. அடுத்த வீடியோவில் விருச்சிக ராசிக்கான சனி வக்ர பலன்களோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.